ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம இண்டிகேட்டர் சீரீஸில் 2 எபிசோட் போட்டுட்டோம். ஸ்கில் ஜோன் அண்ட் செஷன் இண்டிகேட்டர், ரெண்டாவது ஐசிடி ஹெச்டிஎஃப் கேண்டில்ஸ். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்க வேண்டியது மெயின் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இண்டிகேட்டரை சொல்லியிருந்தோம். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் நிறையா கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த இண்டிகேட்டர் சீரிஸ் முடித்ததுக்கப்புறம் 1 by 1 நாங்கள் போட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எந்த ஆர்டரில் வரும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு இண்டிகேட்டர் சீரிஸ்னு ஒன்று எடுத்துட்டோம். இதை ஆஸ் ஆஃப் நவ் முடிச்சுட்டு தென் we can proceed into the next டாபிக். ஓகேவா? நிறையா பேர் டெய்லி பயாஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த டெய்லி பயாஸ்க்குள்ள ஒரு இண்டிகேட்டர் தான் இது. இன்னைக்கு நம்ம என்ன இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம்னா PO3 இண்டிகேட்டர். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலோட அனாட்டமியை ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக கொடுத்துறேன். ஒரு கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ தேர் இஸ் 2 கேண்டில்ஸ். ஒன்று வந்து பை கேண்டில், இன்னொன்று வந்து செல் கேண்டில். ஓகேவா? இது ரைட்டில் போட்டுப்போம். இது கிரீன். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 கேண்டில் தான் மார்க்கெட்டில் இருக்கு. ஒன்று பை இல்லை செல்லு. நம்மளுக்கும் ஆப்ஷன் அது 2 தான் இருக்கு. ஓகே, இப்போ பை கேண்டிலுக்கு இங்கே ஓப்பன் இருக்கும். ஓப்பன், லோ, ஹை, தென் க்ளோஸ். ஓகேவா? இப்போ செல் கேண்டிலுக்கு எங்கே இருக்கும்? ஓப்பன் மேலே இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். என்ன ப்ரோ ஏதோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் மாதிரி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஒரு க்ரீன் கலர் கேண்டில்னா இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆன உடனே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஹை போயிடாது. ஒரு லோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹை போகும். தென் க்ளோஸ். இப்போ அதே வைஸ் வர்சா ரெட் கலர் கேண்டில் என்ன பண்ணும்? ஓப்பன் ஆகி லோ போகாது, ஹை போயிட்டு தான் லோ வரும், தென் க்ளோஸ். இப்போ இதுல என்ன புரியுது? ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி வச்சுப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும், கன்சால்டேஷன் ஃபேஸில் ஓப்பன் ஆகிட்டு கீழே போய் மேனிப்புலேட் பண்ணும். விச் இஸ் ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் செல் டைரக்ஷன்னு சொல்லி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிட்டு தென் மேலே போகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் எங்கேயாவது முடிக்கும். இது நம்மளுக்கு மேட்டர் இல்லை, இதை நம்ம விட்டுருவோம் க்ளோஸை. அப்போது இது ஓப்பன், இது லோ, இது ஹை. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 3 தான் மேட்டர். க்ளோஸை யாரும் ட்ரேட் பண்ண மாட்டோம், இந்த லோ போகிறதையும் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஜென்ரலி எல்லாருமே இந்த எக்ஸ்பான்ஷன் லெக்கை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஓப்பனுன்றது அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கும். இப்போ லோ போகிறது மேனிப்புலேஷன் ஃபேஸ். தென் இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சேம் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அப்போது இது அக்யூமுலேஷன், மேலே போனது மேனிப்புலேஷன், கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 ப்ரைஸில் தான் ஏதோ ஒன்று மார்க்கெட் மாற்றி 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 பண்ண போகுது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? என்ன கேண்டில்ன்ட்டு பார்த்துட்டோம், அதோட பேட்டர்ன்ஸ், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் வந்து நான் டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேவா? இது என்ட்ரி கொடுக்குற இண்டிகேட்டர் இல்லை, அதே மாதிரி சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டரும் கிடையாது. இது மார்க்கெட் எங்கே மேனிப்புலேட் பண்ணது, எங்கே எக்ஸ்பான்ஷன் வரும், எங்கே நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணணும், அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி HTF PO3 இண்டிகேட்டரை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஓகேவா? இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இண்டிகேட்டர் நம்ம டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணணும். அந்த இண்டிகேட்டரே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் எல்லாமே நான் ஒரு கான்டெக்ஸ்ட்டை பில்டு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அது சொல்கிறத நான் அப்படியே கேட்க மாட்டேன். ஸோ HTF PO3 டே PO3ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்க்க போகிற வீடியோ இண்டிகேட்டர் சீரீஸோட எபிசோட் 3. வாட் இஸ் PO3? என்ன ப்ரோ PO3னா? இதை வந்து பவர் ஆஃப் 3 பவர் ஆஃப் 3. அதாவது ஐசிடியில் இந்த டேர்ம் வந்தது. ஓகேவா?
சிம்பிளாக சொல்லணும்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் 3 ஃபேஸ் இருக்கும். அதை தான் நம்ம மேலே பார்த்தோம். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் ஃபைனல் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து அதோட ஃபேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இதை தான் நமக்கு லைவாக ஷோ பண்ணும் சைடில். இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் கரண்ட் டேவோட கேண்டில் என்ன பண்ணுது, எந்த ஃபேஸில் ப்ரைஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஒரு செஷன் இண்டிகேட்டர். என்ன பார்த்தோம்? ஏசியா அக்யூமுலேஷன், லண்டன் மேனிப்புலேஷன், தென் என்ஒய் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லண்டன் இப்போ செல் பண்ணுறோம், செல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப் கேண்டில்ஸில் அது அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்தால் நம்ம இந்த செல்லை அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்போ மேனிப்புலேஷனாக இருக்காது. இது முடிஞ்சு இப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம கண்டினியூவேஷன் ட்ரேடு பிடிச்சி இங்கே எங்கேயாவது நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இவ்வளோதான் இந்த இண்டிகேட்டர். ஸோ பேசிக்காக உங்களோட கேண்டில்ஸ் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அங்கே ஒரு கேண்டிலை பார்த்தோம், இன்னைக்கு பயாஸோட பார்க்குறோம். ஸோ வாங்க சார்ட்குள்ளே போய் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு டேயை பொறுத்த வரைக்கும் பயாஸ் என்ன? செல் பயாஸ். ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் டேவை கட் அடித்து C2 கேண்டில் வச்சுருக்கான். ஸோ நம்மளுக்கு தேர்ஸ்டேவோட லோவாஸ் அவர் டிஓஎல் அண்டு ஓவரால் ட்ரா வந்து வெனஸ்டேவோட. ஓகேவா? இதுதான் இப்போ நம்மளுக்கு ட்ராவாக இருக்க போகுது. எப்போ வரும்? ஃப்ரைடே வரும். இப்போ ஒரு 1 hour போய்க்கும், இல்லை 15 minutes இருக்கும். எந்த டே ட்ரேட் பண்ணோம்னா சரி மறந்துட்டேன். ஃப்ரைடே. ஓகே. இப்போ ஃப்ரைடே ட்ரேட் பண்ண வரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. சரிதா? ஃபஸ்ட்டு நம்ம லண்டனில் ட்ரேட் எடுக்க போகிறது, அந்த செஷன் இண்டிகேட்டரை நான் போட்டுக்கிறேன். எப்போ இருந்தாலும் நம்ம இதை டச் பண்ண போகிறதே இல்லை ஏசியாவில். ஓகேவா? அப்போ இந்த மூவை விட்டுருவோம். நம்ம அது என்ன பண்ணுதோ பண்ணட்டும், அது பாட்டுக்கு. நம்ம பயாஸ் என்ன? செல்லு. அப்போது ஓப்பன் ஆகி ஐ போயிட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக ஐ லண்டனில் செட் ஆகணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஆஸ் அ டெக்ஸ்ட் புக் செட்டப் அதுதான். இங்கே லண்டனில் ப்ரைஸ் செட் பண்ணலை. ஏன்னா இன்னைக்கு இருந்த சினாரியோவுக்கு ஏசியாவே ஹை செட் ஆகிட்டு. ஓகேவா? ஹை செட் ஆகி இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த மாதிரி பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஓப்பன் எங்காச்சு? இதுதான் கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேவா? ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு அப்போது ஓப்பன் ஹை போயிட்டு எல்லா எஃப்இஜையும் இன்வாலிடேட் பண்ணிட்டு, அதாவது ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு மேனிப்புலேஷன், இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு, தென் மார்க்கெட் ரிவர்ஸ். இப்போ உங்களோட கண்டினியூவேஷன் ட்ரேடை நீங்கள் இங்கேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட க்ளோஸ் எங்கே இருக்குது? ஆல்ரெடி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹை போயிட்டு லோ வந்துட்டு, அப்போது உங்கள் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அவ்வளோதான். ஸோ உங்களோட கண்டினியூவேஷன் ட்ரேடை இங்கே இருந்த ஏதாவது ஒரு எஃப்இஜிலேருந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இண்டிகேட்டர் ரைட் பண்ணிட்டு கூட காட்டுறேன். இந்த எஃப்இஜியில் நீங்கள் கண்டினியூவேஷன் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். ஒரு 15 minutes போகும், இல்லை ஒரு 5 minutes. 8:10 இந்த சிஎஸ்டி வைக்கிது. இங்கே என்ட்ரியை போட்டு இது உங்கள் ஸ்டாப் 1:2 டார்கெட். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃப்ரைடே கொஞ்சம் ஹை ப்ராபாக இருக்காது. ஏன்னா அவனோட மூவ் எல்லாமே முடிச்சு வச்சுருக்கோம். ஒன்று டிஜிஐஎஃப்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டேவை விட்டுரும். பட் உங்களோட டிஓஎல்ன்றது ஆல்மோஸ்ட் ரீச்டு. மேபி இது மண்டே கூட ரீச் ஆகலாம். இது கரண்ட் மார்க்கெட் சினாரியோ, அதனால் நம்மளுக்கு மண்டே பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் வேறு ஏதாவது கூட எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு ரேண்டம் கட் ஒன்று பண்ணுவோம். ஓகே, எங்கே இருக்கும்? 2021 இருக்கும். இப்போ என்ன தெரியுது? ஆல்ரெடி C2 கேண்டில் இங்கே கொடுத்து C3 எக்ஸ்பென்ஷன், அப்போ C4 கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்மளோட ட்ரா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணணும்? ஓப்பன் ஆகி லோ வந்துட்டு ஹை போகணும். இப்போ 15 minutes போய்ப்போம். எந்த டே ட்ரேட் பண்ணோம்னா அது வேறு மறந்து வேறு. ஓகே, மண்டே அகைன் ஒரு லோ ப்ராப் டேயில் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர் ஆன் பண்ணிப்போம். ஓப்பன் ஆகிட்டா ஓப்பன் ஆகி ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? இந்த இடத்துல, விச் இஸ் 17 இங்கே. திஸ் இஸ் அவர் டே ஓப்பன். அப்போது டே ஓப்பன் ஆகி லோ வந்துருச்சு. இப்போ இந்த லோ செட்டான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? லிட்ரலி ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. சாரி, ப்ரைஸ் வந்து கீழே மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இன்னும் C2 கேண்டிலாக ஃபார்ம் ஆகலை.
டேல. இப்போ ஃபார்ம் ஆகுதா C2 கேண்டிலா? 1 ஹவரில் போய் பாருங்கள். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் HTF கேண்டிலோட ஓப்பன், செகண்ட் மேனிப்புலேஷன், தேர்டு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு. இங்கே எல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கா, மார்க்கெட்டும் ரிவர்ஸ் ஆகிட்டா. ஒன்று நீங்கள் லண்டன்லேயே அந்த ட்ரேடை பிடிச்சிருக்கலாம், இல்லை கண்டினியூவேஷன் பண்ணி உங்கள் ட்ரேடை இழுத்துக்கிட்டு போயிருக்கலாம். இங்கே எங்கே ப்ரோ ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கலாம். இங்கே நம்மளுக்கு CSD அழகா இங்கே போட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே கொஞ்சம் பார்சியலை புக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கூட நீங்கள் இழுத்துட்டு போயிருக்கலாம். 2.54 RR. ஓகேவா? இதில் என்ன பார்த்தோம், அதே தான். உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓப்பன், லோ, ஹை, முடிஞ்சு. ஹையர் டைம் ஃப்ரேமோட கான்டெக்ஸ்ட் பார்த்தோம், ஒரு மேனிப்புலேஷனை பார்த்தோம், தென் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அவ்வளோதான். மார்க்கெட் ரிவர்ஸ், எக்ஸ்பென்ஷன். ஈஸியாக இருக்கா? தென் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஓகே, இந்த இடத்த எடுத்துப்போம். நம்மளுக்கு இங்கே ஒரு க்ளீன் FEG இருக்குது, டார்கெட்ஸ் இங்கே ஆல்ரெடி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன டே இது? டியூஸ்டே. ஸோ வெனஸ்டே நம்ம ட்ரேட் பண்ண வரோம். என்ன இயர்? 8 ஸோ அப்போ 15 மினிட் வராது. நான் இப்போயே பாரை மாற்றிக்கிறேன். இப்போ 1 ஹவர். வெனஸ்டே தானே ட்ரேட் பண்ண வந்தோம். எஸ். ஓகே, ஓப்பன் ஆகட்டும். ப்ரைஸு ஓப்பன் ஆகிட்டு கன்சால்டேஷனில் இருக்குது. இன்னும் மார்க்கெட் எந்த லிக்விடிட்டியுமே அடிக்கலை, மேனிப்புலேஷனும் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து கீழே போய் மேனிப்புலேட் பண்ணணும். ஓகேவா? சோஃபார் என்ன பண்ணியிருக்கான், லைட்டாக ஒரு 2 கேண்டில் தான் பண்ணியிருக்கான். இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, நம்மளுக்கு லண்டனில் மேனிப்புலேட் பண்ணலை. என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டான். அப்போ இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ கொடுக்குறானா, வரானா, கரெக்டாக மாசா கெத்தா, அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஓப்பன், ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஓப்பன், ஃபஸ்ட்டு மேனிப்புலேஷன், இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப்பு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு C2 கேண்டில். அவ்வளோதான். தூக்கி சொருகுனானா எங்கே, அழகா 7 மணிக்கு திருப்புறான், விச் இஸ் நியூயார்க் செஷன். இங்கேருந்து உங்களோட ஃபஸ்ட்டு பார்சியல், அப்புறம் நீங்கள் 1:2 வரைக்கும் கூட இழுத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? தென் அவ்வளோதான். அடுத்த 2 ஹவரில் டார்கெட்டு. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ப்ரைஸையும் நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ரஷ்ஷுமே இல்லாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இதில் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, மோஸ்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். எவ்ரி மேனிப்புலேஷன்லையும் செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. நம்ம அதை பண்ணவே கூடாது. மேனிப்புலேஷனில் மூலம் நம்ம ஒரு ட்ரேடே எடுக்கக்கூடாது. PO3 டைரக்ஷன் என்ன, பயாஸ் என்ன, நரேட்டிவ் என்ன சொல்லுது, கான்டெக்ஸ்ட் அதுக்கு ஒத்து போதா, டைரக்ஷனை டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ராவை டிசைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி, சரி உங்கள் டிஒயிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பண்ணுச்சுன்னா நீங்கள் அலைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இன்கேஸ் இந்த இடத்துல நான் பார்த்து மேனிப்புலேட் ஆகிருந்தால் என்ன ஆயிருக்கும், ஓகேவா? நான் வெயிட் பண்ணேன், இங்கே ஒரு ரேஞ்சு போட்டான், அழகாக மேலேருந்து வந்தான், இங்கே 1 ஹவரில் இந்த லோவை ஆல்மோஸ்ட் விட்டுட்டு போயிட்டான். மேபி அவன் GBP/USD கூட அந்த லோவை எடுத்திருக்கலாம். ஓகேவா? பட் நம்மளுக்கு ப்ராப்பர் சைன் கொடுத்தானா, எல்லாமே கரெக்டாக கில் ஜோன்ஸில் எல்லாம் நடக்குதா, அவ்வளோதான். இதெல்லாம் தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி பார்ப்பேன், ஹையர் டைம் ஃப்ரேமோட PO3 எனக்கு ரொம்ப முக்கியம். தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் லிக்விடிட்டி, FEG, செஷன், லாஸ்ட்டாக தான் எக்ஸிக்யூஷன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உட்காந்து இந்த மேலே போகுது ப்ரோ, நான் இங்கே பை தட்டுறேன், கீழே வருது ப்ரோ செல் தட்டுறேன்னா அது அப்படி ஒர்க் ஆகாது. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்போதுமே இண்டிகேட்டராக இருக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங் ஒரு பிகினர்ஸ்க்கான இது மட்டும்தான். ஏன்னா எனக்கெல்லாம் இது நிறைய இடத்துல கன்ஃபியூஸாக இருக்கும், இதெல்லாம் யார் சொல்லி தருவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பிகினருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானே நம்ம இனிஷியேட் பண்ணது. ஓகேவா? இதை நீங்கள் லாங் ரன்னுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் டக்குன்னு விட்டுறணும். இப்போ நான்லாம் அந்த SSMT இண்டிகேட்டர் என் சார்ட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, NY மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருக்கும். அந்நேரம் போயிட்டு நான் இங்கே SSMT வச்சிட்டானான்னு என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு முக்கியமே இல்லை, உங்களோட கான்டெக்ஸ்ட்டும் உங்களோட பயாஸ், லிக்விடிட்டி, உங்களோட கன்விக்ஷன் தான் முக்கியம். இந்த ட்ரேடு என்ன பண்ணுது, ப்ரைஸ் என்ன பண்ணுது, இது போகுமா போகாதா, இதுதான் மேட்டர். ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நீ வந்து நல்ல ட்ரேடர் கிடையாது, ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியாது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலன்னா ஆயிடலாம்,
இண்டிகேட்டரை வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எதுக்கு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், அதோட யூசேஜை புரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இப்போ ஒரு ஏஐ மாதிரி தான், எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். ஓகேவா? அதனால தான் நான் இன்னும் கூட இண்டிகேட்டர்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு மூவை நான் டக்குன்னு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை எனக்கு காட்டுனுச்சுன்னா நான் அழகாக என்ட்ரி எடுத்துகிட்டு நான் ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். மேபி இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் உள்ள ஒரு ட்ரேடர்ஸ்க்கான இண்டிகேட்டராக இருக்கும். இன்டர்மீடியட் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until from next video, thank you guys, see you on yet another video, bye.